இந்த வாரமே அல்லது அடுத்த வாரம் இஸ்ரேல் மீண்டும் காசாவை தாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு ஏற்ப அமெரிக்காவின் நடவடிக்கைகள் உள்ளன. லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்று சொல்வது என்னவென்றால், இஸ்ரேல் ஏறக்குறைய 600 பாலஸ்தீன கைதிகளை விடுவிக்க தயாராக உள்ளது. இவர்களில் 10 முதல் 40 வருடங்கள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் உள்ளனர். அதாவது இஸ்ரேலில் குண்டுவெடிப்புகளை நடத்திய ஹமாஸ் உறுப்பினர்கள் மற்றும் மிகவும் கொடூரமான முறையில் இஸ்ரேலியர்களை தாக்கியவர்கள் உள்ளனர். இந்த 600 பேரை இப்போது இஸ்ரேல் ஹமாஸுக்கு ஒப்படைக்க வேண்டியுள்ளது. காரணம், 6 இஸ்ரேலி கைதிகளை ஹமாஸ் ரெட் கிராஸின் மூலம் ஒப்படைத்துள்ளது. இதனுடன் தொடர்புடையதாக ரெட் கிராஸ் தெரிவித்துள்ளது, ஹமாஸ் இந்த கைதிகளை ஒப்படைக்கும் முறை மனிதாபிமானமற்ற முறையில் உள்ளது என்று. இது இஸ்ரேலிய ஸ்டேட்மெண்ட் அல்ல, ரெட் கிராஸின் ஸ்டேட்மெண்ட் ஆகும். அவர்கள் துல்லியமாக சொன்னார்கள், இந்த முறையில் சென்றால் அவர்களுக்கும் சிரமம் ஏற்படும் என்று. இந்த ஹாஸ்டேஜஸை மிகவும் கொடூரமான முறையில் பல சடங்குகள் மற்றும் நிகழ்ச்சிகளுடன் காட்டினால் நீங்கள் பார்ப்பீர்கள். ஒரு இஸ்ரேலி ஹாஸ்டேஜை விடுவிக்கும் போது அவரை கொண்டு இந்த பயங்கரவாதிகள் ஹமாஸை முத்தமிடும் காட்சியை. இவை அனைத்தும் ஸ்டேஜ் மேனேஜ்ட் நிகழ்வுகள். இது தவறான செய்தியை உலகிற்கு அளிக்கிறது. காரணம், இவ்வளவு கொடூரமான ஹமாஸ் பயங்கரவாதிகளை இந்த ஹாஸ்டேஜை விடுவிப்பதன் ஒரு பகுதியாக முத்தமிடுகிறார்கள். இவை அனைத்தும் ஸ்டேஜ் பை பயமுறுத்தி செய்யப்படுகின்றன. இதற்கு எதிராக ரெட் கிராஸ் சொன்னது, இது தவறு, இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர்கள் வித்ட்ரா செய்ய வாய்ப்புள்ளது. அதாவது ரெட் கிராஸ் மத்தியஸ்தராக இருந்ததால் தான் இந்த ஹாஸ்டேஜஸை விடுவிக்கிறார்கள். இதனுடன் தொடர்புடையதாக இஸ்ரேல் அரசாங்கம் சொல்லும் ஒரு விஷயம் உள்ளது. இந்த 100 ஹாஸ்டேஜஸை திருப்பிக் கொடுக்க வேண்டியிருந்தது. அதாவது பாலஸ்தீன கைதிகளை திருப்பிக் கொடுக்க வேண்டியிருந்தது. இந்த 6 பேரை பெற்றபோது அதில் டெட் பாடி உட்பட உள்ள பொருட்கள் இருந்தன. அந்த நேரத்தில் இஸ்ரேல் சொன்னது 600 பாலஸ்தீனர்களை விடுவிப்பதை சஸ்பெண்ட் செய்துள்ளது என்று. இப்போது அதனுடன் தொடர்புடையதாக இஸ்ரேல் சொல்வது என்னவென்றால், இனி மேலும் எதையும் சிந்திக்க வேண்டியதில்லை. ஒன்று, நீங்கள் இந்த ஹாஸ்டேஜஸை ஒரே அடியாக விடுங்கள். நீங்கள் சொல்லும் பாலஸ்தீனர்களை விடுவிக்க நாங்கள் தயாராக உள்ளோம், அல்லது நீங்கள் போரை எதிர்கொள்ள தயாராகுங்கள். இதுதான் இஸ்ரேலின் நிலைப்பாடு. இதனுடன் தொடர்புடையதாக அமெரிக்கா சொல்றது என்னவென்றால், மார்க் ரூபியோ, அமெரிக்காவின் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரி, மிகவும் துல்லியமாக சொன்னார், இந்த ஹாஸ்டேஜஸை வைத்து பேச்சுவார்த்தை மற்றும் நிகழ்ச்சிகளை இப்போது நிறுத்துங்கள். அதாவது இதை ஏற்றுக்கொள்ள அமெரிக்காவால் முடியாது, இஸ்ரேலால் முடியாது. ஒன்று, நீங்கள் ஹாஸ்டேஜஸை முழுமையாக விடுவியுங்கள். ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டதைப் போல பாலஸ்தீனர்களை விடுவிக்க இஸ்ரேல் தயாராக உள்ளது. அமெரிக்கா அதை ஆதரிக்கிறது. இந்த ஹாஸ்டேஜஸை வைத்து இதை மேலும் எஸ்கலேட் செய்ய திட்டமிட்டால் அமெரிக்கா உட்பட பல நாடுகள் வந்து ஹமாஸ் மற்றும் காசாவை கைப்பற்றும். இது மிகவும் துல்லியமாக சொல்லப்பட்டுள்ளது. இவ்வளவு சீரியஸாக காரணம் என்னவென்றால், 2 குழந்தைகளின் டெட் பாடி வருகிறது. குழந்தைகளின் தாய் என்று சொன்னால் மற்றொரு டெட் பாடி வருகிறது. இதனுடன் மற்றொரு முக்கியமான காரணி உள்ளது. ஹமாஸின் கையில் உள்ள இஸ்ரேல் ஹாஸ்டேஜஸை பற்றி அவர்கள் சொன்னது 65 என்று. இஸ்ரேலில் உள்ள அமெரிக்காவின் இன்டெலிஜென்ஸ் கணக்குப்படி இது ஏறக்குறைய 10 அல்லது 15 ஆக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இதனை வைத்து ஒரு பெரிய பிரிவு இந்த பாலஸ்தீன கைதிகள் இஸ்ரேலில் உள்ளவர்களை விடுவித்து இதை நீட்டிக்க முடியும். ஹமாஸை முழுமையாக கையாள காசாவை விட்டுவிட வேண்டும். இதை அமெரிக்கா இப்போது ஆதரிக்கும். காரணம், முன்பு ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ்ரேலை மிகவும் அழுத்தம் கொடுத்து இந்த ஒப்பந்தத்தை கொண்டு வந்தது. முன்பே ரொம்ப துல்லியமான ஆண்டிலும் சொன்னார்கள், இந்த செகண்ட் ஃபேஸில் இந்த டீல் உடைந்துவிடும் சாத்தியம் உள்ளது என்று. காரணம், இவர்கள் இந்த கடைசி ஸ்டேஜை நெருங்கும் போது ஹமாஸ் மற்றும் இந்த கட்டாரன் மீடியேட்டர்ஸுக்கு தெரியும் எத்தனை பேர் உயிருடன் இருக்கிறார்கள் என்று. காரணம், இவர்கள் எந்த லிஸ்டையும் கொடுப்பதில்லை. லிஸ்டை எல்லாம் இந்த ரிலீஸ் செய்வதற்கு முன்பாகவே கொடுப்பார்கள். யார் யார் உயிருடன் இருக்கிறார்கள், எத்தனை பேர் இறந்து விட்டார்கள், அதன் லிஸ்டை கொடுப்பதில்லை. எத்தனை டெட் பாடிஸ் அவர்கள் கையில் உள்ளன, அந்த லிஸ்டையும் கொடுப்பதில்லை. இதுதான் இஸ்ரேல் இன்டெலிஜென்ஸ், அமெரிக்கா இன்டெலிஜென்ஸ் மற்றும் பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸ் சொல்வது. ஹமாஸின் கையில் இவ்வளவு பேர் இல்லை, இதில் பெரும்பான்மையானவர்களை இவர்கள் கொன்றுவிட்டார்கள். காரணம், கொல்லப்படுவதற்கான சாத்தியம் உள்ளது. அதனால் ஹமாஸ் ஒரு சூப்பர் டாமினேட் செய்ய முயற்சிக்கிறது. சிறிது நேரம் இழுத்து வைத்துக்கொண்டு
பின்னர் முழு காசாவையும் ஹமாஸின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து இஸ்ரேல் வித்ட்ரா செய்யட்டும். இதை இப்பொழுது அமெரிக்காவும் இஸ்ரேலும் எதிர்க்கிறார்கள். மற்ற ஐரோப்பிய நாடுகள் ஜெர்மனி உட்பட இந்த ஹமாஸின் தலையீட்டை கடுமையான மொழியில் எதிர்த்துள்ளன. அதனால தான் கட்டார் மிகவும் சைலண்டாக உள்ளது. காரணம், கட்டாருக்கு பிடிபட்டு விட்டது. இந்த பாலிசி மிகவும் பாதிக்கும் கட்டாரை தான். காரணம், அமெரிக்கா முன்பே எச்சரித்துள்ளது. நீங்கள் சிந்திக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டனி பிளிங்கன் எத்தனை முறை கட்டார் ஆட்சியாளரை சந்தித்தார்? மார்க் ரூபியோ அதிகாரத்தை ஏற்ற பிறகு ட்ரம்ப் ஒரு முறை கூட கட்டார் அட்மினிஸ்ட்ரேஷனை சந்திக்கவில்லை. காரணம், கட்டார் ஆட்சியாளர்களுடன் மிகவும் கடுமையான முறையில் இப்போதைய ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்து கொள்கிறது. காரணம், இவை அனைத்திற்கும் பின்னால் கட்டார் தான் இருந்தது. இந்த ஹாஸ்டேஜஸை மறைத்தது கட்டார் தான். காரணம், இவர்கள்தான் இதற்கு முழு வேல்யூ பேஸ் செய்தார்கள். இது ஃப்ரண்ட் அண்ட் பேரில் கட்டார் அட்மினிஸ்ட்ரேஷனை முழுமையாக சைட்லைன் செய்துவிட்டார்கள். அதாவது அமெரிக்க அட்மினிஸ்ட்ரேஷன் முதலில் தான் கட்டாரின் கிங்கை பல முறை அமெரிக்க பிரசிடென்ட்டுடன் பேச முயற்சித்தது, மார்க் ரூபியோவுடன் கூட பேச முயற்சித்தது. ஆனால் அமெரிக்க அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த பேச்சுக்கு கூட தயாராக இல்லை. அல்லது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, சவுதி அரேபியாவில் மார்க் ரூபியோ இருந்தார். அந்த நேரத்தில் UAE ஆட்சியாளருடன் நேரடியாக பல முறை பேச்சு மற்றும் நிகழ்ச்சிகள் நடந்தன. மற்ற அரபு நாடுகளுடனும் இருந்தது. ஆனால் முழுமையாக கட்டாரை தவிர்த்து விட்டார்கள். காரணம், அவர்களின் போனை கூட என்டர்டெயின் செய்வதில்லை. இதனுடன் தொடர்புடையதாக புரிந்து கொள்ள முடிந்தது இந்த ஹாஸ்டேஜ் டீல். அதாவது இந்த ஹாஸ்டேஜஸை விட்டாலும் இல்லாவிட்டாலும், அதாவது இவ்வளோ பேர் டெட் பாடிஸ் கொடுத்தாலும் இல்லாவிட்டாலும் வரப்போகும் நாட்களில் காசாவில் மீண்டும் ஒரு வார் உருவாகும். முழுமையாக அமெரிக்க ஆதரவுடன் இந்த முறை அமெரிக்கா அதற்கான முழு ஷெல்ஸ், பாம்ஸ் மற்றும் வெப்பன்ஸை கொடுத்து விட்டது. இது மிகவும் அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் கொடுக்கப்பட்டது. காரணம், பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் முன்பே இதை ஃப்ரீஸ் செய்திருந்தது. இப்போது 10 8 பில்டிங்ஸ் போய்விட்டால் மீதமுள்ள 2% பில்டிங்ஸ் உள்ளது. அதையும் முழுமையாக வைப் அவுட் செய்து ஈஜிப்ட் வழியாக வெளியேற்றுவதற்கான திட்டத்தில் உள்ளது. இதனுடன் தொடர்புடையதாக ஈஜிப்ட் அமெரிக்காவுக்கு சரண்டர் செய்து நிற்கிறது. காரணம், அவர்களும் ஒப்புக்கொண்டு அவர்களும் இந்த 10 லட்சம் பேரை அங்கு தங்க வைக்க ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க முடியும். காரணம், இவர்களுக்கு எல்லாம் பணம்தான் நோக்கம், வேறு எதுவும் இல்லை. இந்த அரபு நட்பு, முஸ்லிம் நட்பு, இவை அனைத்தும் வீண் விஷயங்கள். எர்டோகான் இதை நிரூபித்து விட்டார். எர்டோகானின் தேவை, அதற்குள் பல விஷயங்கள் இருந்தன. ஸ்வீடனுடன் தொடர்புடையதாக அவர் அதை ஃபுல்ஃபில் செய்தார். இப்போது பாருங்கள், ட்ரம்ப் வந்த பிறகு டர்க்கி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஹமாஸை ஆதரிக்கும் ஒரு நாடு, அதாவது ஈரான், முழுமையாக சைலண்ட் ஆகிவிட்டது. வேறு எந்த நாடும் ஹமாஸை ஆதரிக்கும் வகையில் பேசவில்லை. டர்க்கி முழுமையாக வித்ட்ரா செய்து பேக்கப் ஆகிவிட்டது. இதுதான் நடந்தது. அதாவது ட்ரம்பின் பழைய பழக்கத்தை நாம் அறிவோம். அவருடன் இஸ்ரேலின் உறவு, அதாவது பழையபடி ட்ரம்புக்கு பிரஷர் இல்லை. காரணம், முதலில் டீல் நடந்தது. இனி மேலும் ஹமாஸ் இந்த டீலை முன்னேற்றினால், அதாவது எவ்வளவு விரைவில் ஹாஸ்டேஜ் ரிலீஸ் செய்யாவிட்டால் நீங்கள் வார் எதிர்பார்க்கலாம். ஃபுல் ஃப்ளெட்ஜ் வாராக இருக்கும். இந்த முறை பழையபடி சிவிலியன் செக்யூரிட்டி எல்லாவற்றிற்கும் மேலாக கட்டிடங்கள் அனைத்தும் அழிந்துவிடும். இதனுடன் ஹமாஸ் என்று சொல்வது, நாம் முன்பே ஹெஸ்பொலாஹின் வரலாறு போல இந்த முறை அதையும் வரலாறாக்கி கையில் கொடுப்பார்கள். அதனுடன் இஸ்ரேலின் கையில் பாலஸ்தீனும் காசாவும் இருக்கும். அது தெற்கு லெபனானின் விஷயம். நான் முன்பே சொன்னேன். சீரியான் பகுதி, கோலான் ஹைட்ஸ், அப்போது அவர்கள் கையில் இருக்கும். அதாவது முழுமையான டாமினேஷன் இஸ்ரேலாக இருக்கும். இந்த மிடில் ஈஸ்ட் முழுவதையும் ஆளப்போகிறது. அதன் அறிகுறிகள் தான் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டையும் நாம் பார்க்க முடிகிறது.